வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானதும் டேஸ்டியானதும் கூட. சொரக்காய் கூட்டு செய்யறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறோம். இப்போது பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்து வதக்கிக்கிறோம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போது இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்க போகிறோம். சால்ட் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த காய் வேகிறதுக்குள்ளே ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். வறுத்த வேர்க்கடலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மிக்சர் பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சொரக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை மிக்சரை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுறோம். டேஸ்டியான சொரக்காய் கூட்டு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.